அட போங்கய்யா! நீங்களும் உங்க டீமும். இந்த சீசன்ல நீங்க தேர்ன மாரி தான். இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் புலம்புற மாரி தான், இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபி கிட்ட தோத்து, வெற்றிகரமா ஹேட்ரிக் தோல்வி அடைஞ்சுட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி, சும்மா பேட்டிங்ல மாஸ் காட்டி 250 ரன் வந்து எடுத்தாங்க. அந்த ஸ்கோர பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் இன்னைக்கு சிஎஸ்கே சேஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி. இருந்தாலும் இன்னைக்கு சிஎஸ்கே ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ட்ரை பண்ணுவாங்க. பால் 1ல இருந்தே அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல இருக்கும்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஜேக்கப் டெஃபியோட பால்ல கேப்டன் ருத்ராஜ் காயக்வாட் வந்து அவுட் ஆயிட்டாரு. அவர் தான் அவுட் ஆனார்ன்னு பார்த்தா, அடுத்த ஓவர்ல புவனேஸ்வர் குமாரோட பால்ல ஆயுஷ் மாத்ரேவும் வந்த உடனே நடைய கட்டிட்டாருங்க. சரி சஞ்சு சாம்சன் வந்து 2 மேட்ச் தான் சொதப்பிட்டாரு. இந்த மேட்ச்ல நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பார்ன்னு பார்த்தா, அவரும் ஜேக்கப் டெஃபியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. இதனால இன்னைக்கு சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் பவர் பிளேல 30 ரன்னுக்குள்ள 3 விக்கெட்ட இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, இனி அவ்வளோதான் சிஎஸ்கேனால தேறவே முடியாது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்பதாங்க சர்ஃப்ராஸ் கான் இருந்துகிட்டு, நான் சிஎஸ்கேவ கொஞ்சம் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி, மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, அப்பதான் குருணால் பாண்டியாவோட பால்ல சர்ஃப்ராஸ் கான் வந்து ஸ்டம்பிட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல கார்த்திக் சர்மாவும் அவுட் ஆயிட்டாருங்க. கார்த்திக் சர்மா கடந்த 3 மேட்ச்லயும் பயங்கரமான சொதப்பல் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்டா அவர அம்புட்டு காசு குடுத்து சிஎஸ்கே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நமக்கு புரியலங்க. அதுக்கப்புறம் சிவம் துபே, பிரசாந்த் வீர் 2 பேரும் வந்து ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, ஒரு கட்டத்துல சிவம் துபே வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் சிஎஸ்கேவோட நிலைமை முடிஞ்சுன்னு நினைக்கும்போது, அப்பதான் ஜாமி ஓட்டன், பிரசாந்த் வீர் இவங்க 2 பேரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்தாங்க. அதிரடி காட்டுனாங்க. 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்புனாங்க. சரி இவங்க இருக்கிற வரைக்கும் மேட்ச்ல உயிர் இருக்குன்னு நினைக்கும்போது, அப்பதான் பிரசாந்த் வீர் அவுட் ஆனாரு. அடுத்த ஓவரு ஜாமி ஓட்டனும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. இதனால சிஎஸ்கேனால ஒண்ணுமே பண்ண முடியல. 2 பால் மிச்சம் இருக்கும்போதே 207 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச ஆர்சிபி கம்ஃபர்டபுளா 43 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச சிஎஸ்கே தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பேட்டிங், பவுலிங் 2லயுமே சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. இன்னைக்கு சிஎஸ்கே பவுலிங்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், கடைசி 5 ஓவர்ல மட்டும் ஆர்சிபிக்கு ரன்ன வாரி இறைச்சுட்டாங்க. அதுலயும் டிம் டேவிட்ல ஒரே ஓவர்ல மனுஷன் 30 ரன் அடிச்சிட்டாருன்னா பாத்துக்கோங்க. கடைசி 5 ஓவர்ல மட்டும் ஆர்சிபி 97 ரன் வந்து எடுத்தாங்க. அதே மாதிரி பேட்டிங்ல சிஎஸ்கே பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அதிரடியான பெர்ஃபார்மன்ஸும் குடுக்கல, விக்கெட்டையும் காப்பாத்தல. ஒரு பக்கம் மட மட மடன்னு சொல்லிட்டு விக்கெட் போய்க்கிட்டே வந்துருந்துச்சு. கடைசியில வந்த பேட்ஸ்மேன்ஸ் தான் ஏதோ ஓரளவுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தாங்க. இதே சிஎஸ்கே விக்கெட்ட காப்பாத்திருந்தா கூட, அக்ரெசிவான ஒரு பேட்டிங் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மேட்ச வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த மேட்ச்ல தோத்தது மூலமா சிஎஸ்கே வந்து கன்டினியூஸா 3 மேட்ச் தோத்து ஹேட்ரிக் தோல்வி வந்து அடைஞ்சுட்டாங்க. இந்த சீசன்ல அடுத்தடுத்த மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணி, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கொஞ்சமாவது ஒரு சந்தோஷத்த குடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.